अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इन तअद्दू निअमतल्लाहि ला तुहसूहा इन्नल्लाह गफूरुर रहीम। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் வரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ வஸ்துகள் மனிதன் வாழ்வதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கப்பலை எடுத்துக்கொண்டால், இந்த கப்பல் எவ்வளவெல்லாம் சரக்கு ஏற்றிக்கிட்டு வரலாம், அந்த கப்பலில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, எவ்வளோ தூரம் அதில் பயணிக்கலாம், அந்த கப்பல் எத்தனை டன் வெயிட்டு, எல்லாமே இன்றைக்கு தெரிகிறது. சைனாவிலேருந்தெல்லாம் நீங்கள் பஸ்ஸு வருத, ஒரு கப்பலில் 100 பஸ்ஸு வருமா. அப்படின்னா அந்த கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஒரு ஊரையே கப்பலில் அடைக்கின்ற அளவு கப்பல் எல்லாம் இருக்கிறது, சாதாரண கப்பலும் இருக்கிறது, நடுத்தரமான கப்பலும் இருக்கிறது. அதே போல் விமானத்தை எடுத்துக்கொள்ளும். விமானத்தில் ஜெட் விமானம் என்று சொல்லுவார்கள். சாதாரணமான 200 பேர் பயணிக்கிறது, 500 பேர் பயணிக்கிறது, வேகமாக போகிறது, வசதிகள் கொண்டது, 2 தளம் உள்ள விமானங்கள், இப்படி எத்தனையோ வசதிகளை கொண்ட விமானங்கள் இருக்கிறது. அதுவும் மக்களுக்கு தெரிகிறது. ட்ரெயின் எடுத்துக்கிறங்க. சாதாரண ஒவ்வொரு ஊரில் நின்று போகிற ட்ரெயின் இருக்குது, ஸ்பீடாக போகிற ட்ரெயின் இருக்குது, ஏசி கோச் இருக்குது, சாதா கோச் இருக்குது. ஒரே வழித்தடம் தான். அதில் எத்தனை வசதிகளையும் அந்த ட்ரெயினிலே வைத்திருக்கிறார். அதே போல் கார், எத்தனை கம்பெனி இன்னைக்கு பென்ஸிலிருந்து மாருதி வரைக்கும் எத்தனை கார்கள், அதில் என்னென்ன வசதிகள், என்னென்ன வாய்ப்புகள், எல்லாமே இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது. அதே போல் பைக்கு எல்லாம், இந்த பைக்கில் என்ன இருக்குது, அந்த பைக்கில் என்ன இருக்குது, பேட்டரி வண்டி எவ்வளோ போகும், சாதா வண்டி எவ்வளோ போகும். ஃபோன் எடுத்துக்கிட்டால் சாதாரண ஃபோன்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் என்னென்ன வசதிகள் இருக்கிறது, இந்த ஃபோன் எவ்வளோ விலை, என்ன அதில் வச்சுருக்கிறான், எவ்வளோ நாள் இருக்கும், எல்லாமே எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு தெரிகிறதா என்று சொன்னால் அதில் பொடும்போக்காகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்னங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு.
நம்ம வந்தோம் இப்போ இருக்கிறோம், மமல் மோத்தா பேர் முடிஞ்சு போய் என்னத்தை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. இஸ்லாமிய மக்களாக இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றையும் இஸ்லாமிய பதிவுகளையும் நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுதுதான், தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் இஸ்லாத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இல்லை என்று சொன்னால் ஏனத்தானம் என்று ஆய்வு. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பேரர். இவரை நாம் தெரிந்து கொள்ளணும்னா இவருடைய தந்தை யார், இவருடைய தாய் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அஹ்ல பைத் என்று சொல்லுவார். அஹ்ல பைத்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். குடும்பத்தார்னா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள், மருமகன், பேரன்கள், அப்படியே வாழையடி வாழையாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா, ஹப்ஸா, சௌதா, இப்படி எத்தனை மனைவிமார்கள் இருந்தால் எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் தான். இதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அஹ்ல பைத் என்று சொல்லுவார்கள். ஃபாத்திமா நாயகி இருக்கிறார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சொர்க்கத்துடைய தலைவி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேர்களும் சொர்க்கத்துடைய வாலிபர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். வாழுகிற காலத்திலேயே அவருடைய ஒரு அழகான மதிப்பை பெற்றவர்கள். எனவே தான் அஹ்ல பைத் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 வயது இருக்கும், விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், வாலிபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் செய்து வைப்பதற்காக அரசல் பரசலாக அப்படி எந்த மாப்பிள்ளையை பார்க்கலாமா அந்த மாப்பிள்ளை பார்க்கலாமா என்று ஒரு யோசனையில வருகிற பொழுது சஹாபாக்கள் போட்டி போடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், நான் கேள்விப்பட்டேன், உங்களுடைய மகளை நான் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ரசூலுல்லாஹ் வாயை திறக்கவில்லை, மௌனமாக இருந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். நான் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். இப்படி பிரபலியமான பணக்கார அத்துணை சஹாபாக்களும் வந்து கேட்டு விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கேட்டுப்பாங்க பொண்ணு. ரசூலுல்லாஹ் வாயை திறக்கல. அந்த விளையாண்டு கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுல நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா எல்லாரும் உன் சொந்தக்கார பொண்ணு கேட்குறாங்க, நீ போய் கேளுவப்பா. ரசூலுல்லாஹ்க்கு யார்? அலி ரலியல்லாஹு சிச்சா மகன், தம்பி, நீ போய் கேளுப்பா, உனக்கு கட்டி தருவாங்க ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அமைதியாக வந்து பள்ளியில் அமர்ந்து விடுகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அவர் சும்மா பள்ளியில் இருக்கான்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மா ஹாஜத்தியா அலி, உன்னுடைய தேவை என்ன, ஏன் பள்ளியிலிருந்து உட்கார்ந்துருக்கன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். இல்லை சும்மா உட்காந்துருக்கேன் ரசூலுல்லாஹ். மூஞ்ச பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு புதுசாக வந்திருப்பாங்க, மஹல்லா மாதிரி வந்திருப்பாங்க, கரெக்டாக தொழு வருவான். கரெக்டாக 1 மாதம் 2 மாதம் தொழு வந்துட்டு எனக்கு கல்யாணம் இருக்குது லெட்ரு கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஏன்னா தொழு வந்தால் தான் கொடுப்போங்கிறதுக்காக வேண்டி தன்னை ஒரு தொழுகையாளியாக காட்டிக்கொண்டு லெட்டரை வாங்கி கொண்டு திருமணம் பண்ண அடுத்த நாளை பார்த்து ஆள் எஸ்கேப் எங்கே போகிறான்னு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு தொழுகை. லெட்ரு வாங்குறக்கா நல்ல பிள்ளையா தொழுகை அளிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் அலிலாத அப்படி இல்லை, எப்பவும் தொழுகக்கூடிய இருந்தாலும் தேவையை எல்லாவிடத்தில் கேட்கணும் என்பதற்காக பள்ளியில் அமர்ந்து இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துடைய அந்த ஜாடையை வைத்து கேட்பார்கள், என்ன அலியுடைய தேவை என்ன? ரசூலுல்லாஹ் எல்லாரும் பொண்ணு கேட்குறாங்க, எனக்கு கட்டி தான் நான் கட்டிக்கிட்டு வேணேன்டான். சரிப்பா அல்ஹம்துலில்லாஹ்னு கட்டி கொடுத்தான். பெரிய ஒரு சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது. சில்லறை சாமான்களை கொடுத்து என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, ஹசன் ஹுசைன். இவர் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார். பிள்ளைங்க மீது அன்பு, பேரைங்க மீது பேரன்பு என்று சொல்லுவார்களே. பேர பிள்ளை இருக்கவங்களுக்கு தெரியும், பிள்ளைங்கள அன்பெல்லாம் மறந்துட்டோம். இப்போ
பேர பிள்ளைங்க பேசுனாதான் நமக்கு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகிட்ட விளையாட்டுனாங்க, சிரிச்சாங்க, தூக்கி வாரி அணைத்து கொள்ளுவார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தால் ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி இருக்குமா. அல்லாஹு அக்பர், அப்படியே உரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். பார்த்தா பேர குழந்தைகளை காணவில்லை வீட்டில. மகளிடத்திலே கேட்பார்கள், அருமை மகளே எங்க பிள்ளைங்களை காணோம்? சொன்னாங்க, அருமை தந்தை அவர்களே 3 நாள் நாங்கள் சாப்பிடவில்லை யா ரசூலல்லாஹ். யாருடைய குடும்பங்க? ரசூலுல்லாஹ் 3 நாள் சாப்பிடல. நீ ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். 3 நாள் சாப்பிடல. பசியின் காரணமாக என்னிடத்திலே உணவை கேட்கிறார்கள் பேர குழந்தை, என்ற கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். ஆகவே 2 பேர்களும் அழுது கொண்டு வீட்டுக்கு வெளியே சென்று விட்டார்கள். எங்கு சென்றார் என்று தெரியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று அந்த 7 வயது 9 வயது நிரம்பிய அந்த குழந்தைகளை பற்றி தன்னுடைய தாய் சொல்லுகிறார்கள் தந்தை இடத்துல. ரசூலுல்லாஹ் பதறி போய் வெளியில போய் அங்கங்க தோட்டங்கள்லாம் தேடுறாங்க. தேடுகின்ற பொழுது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தர் நிற்கிறார். எப்பா அங்கே பாத்தியாப்பா 2 சின்ன பசங்க வந்தாங்க. ஆமா யார சொல்ல 2 பேர் வந்தாங்க. அவன் முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமாக இருந்தது. பசியோடு இருந்தார்கள். நான் ஆற்றிலே பாலை கறந்து அவர்களுக்கு நான் கொடுக்குகிறேன் யா ரசூலல்லாஹ். வாங்கி தம்பி ஹுசைனு குடிக்கலான்னு போகின்ற பொழுது அண்ணன் ஹசன் தடுத்து விடுகிறார். குடிக்காத தம்பி. என்னட்ட கேட்கிறார், அந்த இடையர் சொல்றார், என்கிட்ட கேட்கிறாரு, இந்த பாலை கறந்து தந்தா இந்த ஆடு உனக்குரியதா உன்னுடைய முதலாளிக்குரியதா? இல்லை, என் முதலாளிக்குரிய, நான் அப்புறமா சொல்லிக்கிடுவேன். இல்லை, நீ அனுமதி வாங்காம உனக்கே அது அனுமதி இல்லைன்னா நான் எப்படி அதை குடிக்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட பால் எனக்கும் தேவையில்லை, என்னுடைய தம்பிக்கும் தேவையில்லை என்று தம்பியை அழைத்து கொண்டு ஒரு மரத்தடி ஓரமாக சென்று விடுகிறார். இந்த நிகழ்வை அவர் சொல்லி காட்டுறார் ரசூலுல்லாஹ். திரும்ப ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. பேரிச்சம்பழம் அடியிலே படுத்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றி பேரிச்சம்பழங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் பிள்ளைங்களை எழுப்பி 2 பேரையும் வாரி அணைச்சி, எப்பா எடுத்து வாயில திங்கக்கூடாதா? பசியோடு தானே இருக்கிறேன். யார சொல்லா, இது நம்ம மரம் இல்லை, யார் மரம்னே தெரியும், எப்படி நாங்கள் திங்க முடியும்? எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க பிள்ளைங்கள. அல்லாஹ் அக்பர். 3 நாள் பசிங்க. நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, எதுக்கு என்னைய பெத்த நீ, உனக்கு சாப்பாடு தர முடியல, நீ எல்லாம் ஒரு தந்தையா ஒரு தாயா என்று நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து கேட்டிருப்பான். ஒருவேளை சோறு கொடுக்காட்டி செலவுக்கு 50-100 கோடிக்கு நம்மளை திட்டிடுவான். எதுக்கு நீ எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டுருவான். ஆனால் தாயும் தந்தையும் அந்த வளர்ப்பு, அல்லாஹ்வுடைய பயம், ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகளாக அவர்கள் இருந்ததன் மூலமாக அந்த 3 நாள் பசியாக இருந்தாலும் கூட யாரிடத்திலும் எதையும் வாங்கவில்லை, பேரிச்சம்பழத்தை எடுத்தும் சாப்பிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அழைத்து வந்து உணவு கொடுத்தார்கள். யாம்மா, உன்னுடைய குழந்தைகளை நீ அழகாக வளர்த்திருக்கிறாய் என்று தன்னுடைய மகளை பாராட்டினார்கள் என்பதை சரித்திரத்திலே நான் பார்க்க முடிகிறது அன்பானவர்கள். அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தந்தை மாத்திரம் சாதாரண மனிதர் அல்ல, அவரும் மிக நல்லவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அவங்க இறையச்சத்திலே முதன்மையானவர் என்று சொன்னார்கள், அறிவிலே திகழ்ந்தவர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன மதீனத்துல் இல்மி வலியுன் பாபுஹா, நான் கல்வியுடைய பட்டணமாக இருக்கிறேன், அதனுடைய வாசல் அலியாக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழறிப்பார்கள். ஒரு தடவை வறுமையின் காரணமாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு துணியை கொடுக்குறாங்க தன்னுடைய கணவரிடத்துல. அலி அவர்களை ரொம்ப வறுமையாக இருக்கிறது, பஜாரில் போய் விற்றுட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த துணியை பஜாரில் கொண்டு போய் விற்கிறாங்க. 6 திர்ஹம் கிடைக்கிறது. எவ்வளோங்க? 6 ரூபா அந்த ஒரு காசு. அதை வாங்கிட்டு வருகின்ற பொழுது ஒரு ஏழை குறுக்கிட்டு சொல்லுவார், அலி அவர்களே, நான் மிகவும் சிரமப்படுகிறேன், எனக்கு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் என்று சொன்ன பொழுது நம்மளாம் தானே 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்துருப்போம். 6 ரூபாயும் கொடுத்துருவோம்.
அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடு செய்கிறான், மலக்குகளை வைத்து ஒரு ஏற்பாடு செய்கிறான். மீகாயில் வருகிறார், தெருவிலே வருகிற பொழுது மனித ரூபத்திலே ஒரு ஒட்டகத்தை கொண்டு வருகிறார். அலி அவர்களே, எங்கு வீட்டுக்கு செல்கிறேன், இந்த ஒட்டகத்தை நீங்க வாங்கிக்கிறீங்களா என்று கேட்பார். அலி சொன்னார்கள், நானே பசியோடு போய் துணியை விற்று அதையும் கொடுத்துறது, ஒட்டகம் வாங்க எங்க என்கிட்ட காசு இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தராதிங்க, அதை வித்துட்டு ஏதாச்சும் நீங்கள் அப்புறம் கூட கொடுங்க, எவ்வளவு சொல்றீங்க, 100 திர்ஹம் சொல்கிறேன், அப்படியா என்று வாங்கி வருகிறார்கள். அடுத்த தெருவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. அலியே, எங்க போறீங்க, இந்த ஒட்டகத்தை கொண்டு போற, எவ்வளவு தருவீங்க, நீங்களே சொல்லுங்க. 160 தர்றேன். எவ்வளவுக்கு வாங்கினது? 100 ரூபாய்க்கு. 160 தர்றேன் என்று சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த ஒட்டது காசே இல்லாம 60 ரியால்களை வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. மனைவிடத்திலே கொடுக்கிறவர்கள் மனைவி சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், அந்த துணி 60 ரியாலுக்கு போனதா என்று கேட்பார்கள். இல்லை ஃபாத்திமா, இதை நான் இப்படி நடந்தது என்ற விஷயத்தை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, உன்னுடைய கணவர் சாதாரண கணவர் அல்ல, நாங்களெல்லாம் மக்களோடு தான் வியாபாரம் செய்கிறோம், ஆனால் மலக்கிடத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தாமா அவருடைய வீட்டுக்காரர் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தவர் ஒரு மலக்கு, அதை விற்றவர் ஒரு மலக்கு, வாங்கிய ஒரு மலக்கு என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தொடர்பில் எப்படி இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், யூதர்கள் வருகிறார்கள், 1000 பேர் வருகிறார்கள். வந்து என்ன செய்யறாங்க, சொன்னாங்க, நாங்க 46 கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறோம். சொன்னாங்க, 46 கேள்விகள் எங்களிடத்தில் இருக்கிறது, அதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நாங்க 1000 பேர் இஸ்லாத்திலே வந்து விடுகிறோம், பதில் சொல்லாவிட்டால் நீங்க எல்லாரும் யூதர்களாக மாறிவிட வேண்டும், இந்த சவாலுக்கு நீங்க தயாரா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை பார்த்து அந்த யூதருடைய தலைவர் கேட்டுக்கிறார். சபையில் இருந்தவங்களுக்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. என்னடா இது நிறைய பயங்கரமான பரீட்சையா இருக்குத, பதில் சொல்ல நம்மளை யூதனை மாற சொல்றானே, எப்படி சரியாகும்? உமர்ல தானே கண்ணை காட்டுறாங்க, வேணா விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஒரு சில சஹாபாக்கள் வேணா, எதுக்கு தலைவலி அப்படின்னு நினைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்னாங்க, நாங்க பதில் சொல்றோம், 46 நீ 56க்கே சொல்றோம்னாங்க. என்ன உமர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பாட்டில் சொல்கிறீங்க, எப்படி சொல்ல போகிறீங்க, நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்குதுங்க அறிவாளி, ஐன் அலி, அலி எங்கே, அழைத்து வாருங்க. அலி இல்லான்னு வர்றாங்க. வந்தோடனே கேட்டா, நீ தான் யூதன் தலைவனா? ஆமாம். நீ தான் அலியா? ஆமாம். என்ன உனக்கு? இப்போ 46 சொல்ல முடியாது, 4 மட்டும் சொல்கிறேன், என்ன நீங்கள் பயந்துடாது, 46 சும்மா முடிஞ்சிடும். முதல் கேள்வி அவன் ஏதோன்னு கேட்குறான், முதல்ல புயல் அடித்து காத்தடித்து கீழே விழுந்த மரம் எது என்று கேட்டான். இப்போ காத்தடிக்குது, மரம் அங்கே உழுவுது, இதற்கு கேள்விப்படுறோமா இல்லையா? இந்த மாதிரி முதல்ல விழுந்த மரம் எது என்று கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்தார்களே அந்த மரம் என்று சொன்னார். வாயடிச்சு போயிட்டான். அந்த மரத்துல தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலே செய்தார்களாம். அல்லாஹ் என்ன செஞ்சான், புயல் காற்றை ஏற்படுத்தி அந்த மரத்தை கீழே விழ வைக்கிறான், அந்த மரத்தை அறுக்கிறார்கள், கப்பல் செய்தார்கள். இரண்டாவதாக அவன் கேள்வி கேட்டான், ஒரு பொருளை அல்லாஹு தாலாவே படைத்து விட்டு அது என்னவென்று கேட்பான், அது என்ன பொருள் சொல்லு என்று கேட்ட உடனே அதுதான் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில வைத்திருக்கிற அசா, கம்பு தடி என்று சொன்னார். ஏன்னா அதுக்கு அசாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பான், மாஹி அசாய், உங்க கையில இருக்க ஒமாத்தில் கபி எமீனிக்க யா மூசா, மூசாவே உங்க கையில இருக்க என்னன்னு அல்லாஹ் கேட்பான். ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? கேள்வியாக கேட்பான். அப்ப சொன்னாங்க, ஹிய அசாய் அத்தவக்க வாலிஹா வபுஷ் பிஹா அலா கனமி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இது ஒரு கம்பு, நான் இலை தலைகளை ஆட்டுக்கு போடுவேன், நான் ஊண்டிக்கு நடப்பேன், எல்லாத்துக்கும் வசதியா இருக்கு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல வர்றது செய்தி. இப்போ 2வது கேள்விக்கும் பதில் சொல்லி விட்டார்கள்.
மூன்றாவது கேள்வி அவன் கேட்பான், ஒரு தூதர், அவரு மனிதரும் அல்ல, ஜின்னும் அல்ல, மலக்கும் அல்ல, அது யார் அந்த தூதர் என்று கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதுதான் ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தூது சொல்றதுக்காண்டி, விஷயங்களை அறிந்து வைப்பதற்காண்டி ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவையை பக்கத்துல பிஏ மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஊருக்கு போய் பார்த்துப்பா என்ன நடக்குது, அந்த ஊர்ல போய் பார்த்துட்டு என்ன நடக்குது. இப்போலாம் ஃபேக்ஸ் இருக்கு, போன் இருக்கு, அது இருக்கு. அப்ப எந்த ஒண்ணுமே கிடையாது, பறவை தான் போய் பார்த்துட்டு வரும். அப்பதான் பல்கீஸ் அவளை போய் பார்த்துட்டு வந்தது ஹுதுஹுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல்கீஸ் அம்மா வர்றாங்க, சுலைமான் சந்திக்கிற ஒரு சிம்மாசனம் ரெடி செய்யப்பட்டது, வேறு விஷயம். அது மனிதரும் அல்ல, ஜின்னும் அல்ல, மலக்கும் அல்ல, அது ஒரு பறவை என்று சொன்ன உடனே அவன் ஆடி போயிட்டான். நாலாவது கேள்வி அவன் கேட்கிறான், ஒரு விஷயம் இருக்கிறது, அதை செய்தாலும் ஹராம், செய்யாவிட்டாலும் ஹராம், அது என்ன விஷயம்? உமர்லாத்தானுக்கு வேறுக்குது. என்ன அவன் கேட்டுக்கிட்டாரு, 46 கேள்வியில் சொல்லிடுவாரா பதில் அப்படின்ட்டு சொன்னாங்க, குடித்து விட்டு தொழுகக்கூடாது, இது ஹராம். தொழுகாம இருக்கிறதும் ஹராம். பாருங்க, ஒரே விஷயம்தான், அதை செய்தாலும் ஹராம், செய்யாவிட்டாலும் ஹராம் என்று சொன்ன உடனேயே அந்த 1000 பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. இது எதுக்கு கிடைச்ச பரிசுங்க? அறிவு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவுக்கு கிடைத்த பரிசு. இவர்கள் தான் அஹ்ல பைத் என்று சொல்லுவார்கள். வீட்டுடையவர் என்று சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற பொழுது நன்மாராயிரம் சொல்லப்பட்டவர்கள், சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். நீ பார்த்தீங்கன்னா சிலவங்க அங்கே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பேசாதீங்க, சொல்றது ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி. சஹாபாக்கள் இல்லாம அவங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் நேரம் இந்தியாவில் வந்து சொல்லிட்டு போனாங்களா அப்படி தொழுவுமென்று? பாகிஸ்தான்ல போய் சொன்னாங்களா, பங்களாதேஷ்ல சொன்னாங்களா? மக்காவிலே சொன்னார்கள், மதீனாவிலே சொன்னார்கள். அதை பார்த்த சஹாபாக்கள் தான் இந்த உலகம் முழுவதும் போய் சொன்னார்கள் என்பதை நாம் முதலிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது சொல்லும்போது சஹாபி சஹாபிலாம் பேசாதீங்க, ரசூலுல்லாஹ் பேசுங்க. ஏன்னா எல்லா கதீசையும் கித்தாபையெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டாங்கல்ல, பேசுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அது என்ன என்ன சொல்லப்பட்டது கூட தெரியாது உனக்கு. எனவே சஹாபாக்கள் இல்லாமல் இந்த உலகத்துக்கு தீன் இல்லை என்பதை இந்த சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அல்லாஹ் தான் சொன்னான். அல்லாஹ் தான் குழந்தைய கொடுக்குறாங்க. குழந்தையே இல்லை ஒருத்தருக்கு, என்ன வந்துச்சு, குழந்தை வந்துச்சு, அல்லாஹ் நீ கொடுத்தியேன்னு சொல்றோம். அல்லாஹ்வா வந்து கொடுத்தான்? கணவன் மனைவி சேருவது மூலமாக அது ஒரு காரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கான். அல்லாஹ் கொடுக்குறான். யாரின் மூலமாக கொடுக்குறான்? ஜாவு தேசத்தில் ஒரு ஹஸரத் இருந்தாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நல்ல மனிதர். அவங்க ஒரு பயானில் சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து அப்பப்போ ஒரு ஹஸரத்தை போய் பார்க்குமா, ஹஸரத் என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்க. என்னம்மா, குழந்தைக்காண்டி துவா செய்யுங்க. ஹஸரத் துவா செய்வாங்களாம். இப்படியும் ஒரு 5-6 வருஷமா போய் சொல்ல, என்னம்மா ஒன்றுமா குழந்தை இல்லை, சரி எங்க உன் மருமவன்? என் மருமவன் வெளிநாட்டில் இருக்கார். ஏம்மா வெளிநாட்டில் வச்சா எப்படிம்மா 10 வருஷம் துவா செஞ்சாலும் குழந்தை வராதுமா, முதல்ல பக்கத்தில் இருக்க சொல்லு, அப்போத்தானே துவா பலிக்குன்னு சொல்ற மாதிரி நான் துவா செய்கிறேன் கிடைக்கலன்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? அது மாதிரி அல்லாஹ் குழந்தையை கொடுக்குறான்டா ஒரு ஆணுக்கு பெண்ணின் மூலமாகத்தான் கொடுப்பான். அதே போல் இன்றைக்கு தீன் நமக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் சஹாபாக்கள் இல்லாமல் தீன் இல்லை. சஹாபாக்கள் பொடும்போக்காக இருந்திருந்தால் இந்த தீனை கற்றிருக்க முடியாது. அஹ்ல பைத் யாரும் தெரியாது, அலி ரலியல்லாஹு தெரியாது, ஹுசைன் ரலியல்லாஹு தெரியாது. எனவே மார்க்கம் என்பது மிக அழகாக தெளிவாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இப்படி இன்றைக்கு உலமாக்களை கொண்டுதான் மார்க்கம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதிலே வந்தவர்கள் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா நீண்ட வரலாறு சொல்லி முடிக்க முடியாது. அபூபக்கர் சித்தினுடைய காலம், உமர் ரலியல்லாஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலம், அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு மதீனாவில் இல்லை, கூஃபாவுக்கு போயிட்டாங்க, ஈராக்குக்கு போயிட்டாங்க. அங்கே போய் 4 வருடம் இருந்தார்கள். கூஃபாவாசிகள் மிக மோசமானவர்கள். நீங்க வாங்க, உங்களை அமீராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தலைவராக ஏற்றுக்கொள்ளும் சொல்லி
கழுத்தை அறுத்தவர்கள் அலிரலியல்லாஹு தான் தொழுகும் போது கழுத்தை வெட்டிட்டாங்க. அதற்கு பிறகு மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 4 மாத காலங்கள் அங்கே அமீர் பொறுப்பில் இருக்கிறார்கள். முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் அலிரலியல்லாஹு ஒத்த வயது உடையவர். அவர் சொல்றாரு, அப்பா நான் வரேன்னு ஆசைப்படுறேன். அப்படியா, நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாங்க. ஆனா கயவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹு அவர்களை விஷம் வைத்து கொலை செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைன்னு கூட பார்க்கலங்க. பதவி வெறி, பதவி ஆசை இன்றைக்கு மக்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. முன்னாடி யார் இருக்கிறா, பின்னாடி யார் இருக்கிறா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, அவருடைய குடும்பத்தாருடைய அந்தஸ்து என்ன, அதை கூட அந்த காலத்திலேயே பார்க்கல. இந்த காலத்துல பார்ப்போமா? ரசூலுல்லாஹ் ஒரு தடவை குழந்தையாக இருக்கிற பொழுது ஹசனுடைய உதட்டிலே முத்தமிடுவார்கள், ஹுசைனுடைய கழுத்திலே முத்தமிடுவார்கள். அன்னை ஃபாத்திமா பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், அருமை தந்தைய நெத்தில முத்தமிடுவாங்க, கன்னத்தில் முத்தமிடுவாங்க, அதை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீர்களே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பின் பிறகு சொன்னாங்க, என்னுடைய பேர குழந்தை ஹசன் விஷம் வைத்து கொலை செய்யப்படுவார், அதனால தான் நான் உதட்டில் முத்தம் கொடுத்தேன். எதிரிகளால் என்னுடைய பேரன் ஹுசைன் அவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், கழுத்திலே முத்தமிட்டு சொல்லி உயிர் வாழ்கின்ற பொழுதே தன்னுடைய தாயிடத்திலே சொன்னார் என்று சொன்னால் அந்த தாயுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இருந்தாலும் அத்துணை சோதனைகளையும் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, இஸ்லாத்துக்காக பொருந்தி கொண்டவர்கள் தான் அஹ்லே பைத். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருக்கிறார்கள், மதீனாவில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரி 4 பிறந்தவர்கள். அதற்கு பிறகு அவருக்கு திருமணம் ஆகிறது, குழந்தையெல்லாம் இருக்கிறது. அங்கே குழப்பங்கள் நிலவுகிறது ஈராக்கில். அப்போலாம் எல்லாமே ஒரே ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. யசீது யாருன்னு சொன்னா முஆவியாவுடைய மகன், அவர் ஒரு சஹாபி தான். அவரு கொஞ்சம் பதவி ஆசை. அவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் லெட்ரு போடுறார். லெட்ரு போட்டு எல்லாரும் என்னை ஏற்றுக்கிறணும். மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 14,000 லெட்டர்கள் வந்தது, சரித்திரம் சொல்லுகிறது. 1 லெட்டர் 2 லெட்டர் இல்லை, 14,000 லெட்டர்கள் வந்தது, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு 70 பேர், இன்னும் எக்ஸ்ட்ரா 230, மொத்தம் 300 பேர்களோடு ஈராக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கெல்லாம் சொன்னார்கள், ஹுசைனே போகாதீர்கள், உங்களுக்கு ஏதோ ஆபத்து நிகழ இருக்கிறது என்று எங்களுடைய உள்ளம் ஓட்டுகிறது, தயவு செய்து நீங்க போவாதீங்க. அந்த ஈராக்கு வாசிகளுக்கு மரியாதை தெரியாது. உங்களுடைய தந்தையை கொலை செய்தவர்கள் அவர்கள், உங்களுடைய அண்ணனை கொலை செய்தவர்கள் அவர்கள். ஆகவே நீங்க தயவு செய்து போவாதீங்க, இறுதி வரை நீங்கள் மதீனாவிலேயே உங்களுடைய காலத்தை கழித்து விடுங்கள், நாங்கள் உங்களை அமீராக, தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இல்லை, நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பி போறாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் சொல்றாங்க, ரத்த வாடை அடிக்குது உங்க மேல, தயவு செய்து நீங்க போவாதீங்க. அல்லாஹ்வுடைய தக்தீர் யாரும் மாற்ற முடியாதுல்ல. அது கூட கிளம்பி போறாங்க. அது நீண்ட சம்பவம். ஃபுராத் என்ற அந்த இடத்திலே தங்குகிறார்கள். எதிரிகள் எல்லாம், எதிரி யாரும் கிடையாது, எல்லாம் முஸ்லீம் தான். இதே முஹர்ரம் பிறை 8, 9, 10 3 நாள் தடுக்கப்படுகிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் தண்ணி கூட கொடுக்கல. ஏரி இப்படி இருக்குங்க, நதி, தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. உடனே சொல்லுவாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க மற்ற மக்களை பார்த்து, இது நானும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு வர்ற சோதனை, நீங்க போறவங்க தயவு செய்து நீங்க மக்காவில் மதீனால போயிடுங்கன்றாங்க. 230 பேர் போயிட்டாங்க. பாக்கி இருந்தது 70 பேர் தான். அவருடைய குடும்பத்தார்கள் மட்டும் அத்துணை பேர்களையும் ஷஹீதாக்கினார். ஷஹீதாக்கின யாருங்க? காபிரா, யூதனா, கிறிஸ்டினா? இல்ல, முஸ்லீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை கொலை பண்ணான்னா அவன் எவ்வளவு பெரிய நரகத்தில் இருப்பான். ஹுசைன் தன் இறுதி நேரத்தில் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள், அம்பு ஏகிறார்கள். அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பேர குழந்தைகள்லாம் அந்த அம்பை கையிலும் உடலிலும் வாங்கி கொண்டு பாதுகாக்கிறார்கள். இறுதி வரை போராடினார்கள், போராட முடியவில்லை. இறுதியிலே 36 இடங்களிலே அம்பு காயங்கள், வெட்டு காயங்கள் வெட்டப்பட்டு இறுதியிலே தலையே வெட்டிவிட்டார்.
அல்லாஹ் அக்பர். தலையை ஒரு தட்டில் வச்சு ஊர்வலமாக கொண்டு போறாங்க. இதை சொல்ல முடியாத அன்பானவர்களை ஆளக்கூடிய சூழ்நிலை. எந்த பேர குழந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்தார்களோ பேர குழந்தைகளையே வெட்டிட்டார். எனவே ஈராக்கு வாசிகள் மிக மோசமானவர்கள், கூஃபா வாசிகள் மிக மோசமானவர்கள் என்று வரலாறு இன்றைக்கு பதிவு செய்கிறது. என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய பதுவாவுக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு பிறகு அவர்களெல்லாம் மிக மோசமான நிலையில கொல்லப்பட்டார் என்று வரலாறு சொன்னாலும் கூட இது வரலாற்றிலே அழிக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். இந்த முஹர்ரம் மாதத்தில் 10 அன்னைக்கு நடைபெற்றது. எத்தனையோ வசதிகளை, எத்தனையோ வெற்றிகளை அல்லாஹ் இந்த மாதத்திலே வழங்கியிருந்தாலும் இந்த அஷரா, இந்த 10வது நாள் என்பது முஸ்லீம்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நிகழ்த்திய நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்பானவர்களை ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவிக்காக என்னவெல்லாம் செய்யப்படுது. இது அந்த காலத்திலே நடந்து சொன்னால் அந்த காலத்தில் சொல்லவா வேணும்? அல்லாஹ் அக்பர். நம்ம ரொம்ப படிப்பினையோடும் ரொம்ப பாதுகாப்போடும் ரொம்ப பக்குவத்தோடும் நாம் வாழ்கிற காலகட்டத்திலே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வெறிகளை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நாம் வாழுகிற மக்களாக மாற. எதை செய்தால் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக விடுகிறேன் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய அமலுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. உங்களுடைய நப்சு, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆசைக்கு நீங்கள் இணங்கி நடந்தால் கண்டிப்பாக அழிவு நமக்குத்தானே தவிர வேறு யாருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாம் சஹாபாக்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகள், அவருடைய மருமகன், அவருடைய மகள், இவெல்லாம் எப்படியெல்லாம் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தோடு அவர்கள் தியாகம் செய்து மண்ணோடு மண்ணானார்கள், ஷஹீதானார்கள், அங்கே இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை மாத்திரம் மதீனாவில நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய அம்மாவுடைய கபரு பக்கத்திலே, ஃபாத்திமானாவுடைய கபரு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டு உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டது ஈராக்கில். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியம். மதீனாவில் அடங்குன்னு நினைச்சாங்க, அல்லாஹ் அவருடைய தலையை கொண்டு வந்து வச்சுட்டான். மறுமையில இவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுதே சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய துரோக செயலை இந்த ஈராக்கு மக்களும் கூஃபா வாசிகளும் செய்து விட்டார்களே என்று அழுதார்கள், புலம்பினார்கள். இதுதான் உலக ஆசை மனிதனை எதுவுமே செய்ய தூண்டிவிடும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நபிமார்கள் யார், வாரிசுகள் யார், சஹாபாக்கள் யார், சஹாபி பெண்மணிகள் யார், எதுவுமே தெரியாது. ஆசை மாத்திரம் அவருடைய கண்களுக்கு இருக்கும். அந்த ஆசையெல்லாம் துறந்து நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டு இறைவனுக்காக வாழுவோம், இறைவனுக்காக வாழுவோம். அல்லாஹ் நமக்கு எல்லாரும் உதவி செய்வான். ஏன்னு சொன்னா நாம் போகக்கூடிய இடம் இருக்கிறது கபூர், யாரும் வரமாட்டாங்க. அங்கே போய் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு சில வேலைகளை செய்தால்தான் இருக்க முடியும். எனவே நமது வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் முடிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலாண்டுடைய கிழிக்கின்ற பொழுது நம்முடைய ஒரு நாளை கிழித்து கொண்டிருக்கிறோம். திரும்ப வருமா, நேற்றைய தினம் இன்னைக்கு வருமா, வராது, அடுத்த வாரம் தான் வரும். எனவே நமது வாழ்க்கை செல்ல செல்ல இறைவனுடைய நெருக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் விரும்புகிறான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு ஒரு பாடமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல பாதையிலே நடந்து இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்ற மக்களாக, கெட்ட விஷயங்களை விட்டொழிக்கக்கூடிய மக்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, நல்லெண்ணம் கொண்ட மக்களாக வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.